श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते प्रभावपद्धति श्लोकम् 87 दैत्यादिपानां बलिनां किरीटा निक्षेपनं ते यदि नाभ्यनन्दन् रङ्गेशपादावनिरङ्गधाम्नः सोपानतां प्राप्य वहन्त्यमी त्वां பதபதார்த்தம் ஹே ரங்கேஷ பாதாவணி, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, தே உன்னுடைய நிக்ஷேபனம் வைத்துக்கொள்வதை பலீனாம் பலமுள்ளவர்களான தைத்யாதிபானாம் அசுர சிரேஷ்டர்களுடைய கிரீடங்கள் நாபியநந்தன் யதி சந்தோஷத்துடன் ஒப்புக்கொள்ளாமல் போனால் அமி அந்த கிரீடங்கள் ரங்கதாம்னஹா ஸ்ரீ ரங்க விமானத்திற்கு சோபானதாம் படியாயிருக்குகையை பிராப்பிய அடைந்து துவாம் உன்னை வகந்தி வகிக்கின்றன அப்படின்னு சாய்க்கிற. அதாவது போன ஸ்லோகத்தில் இந்த உயர்ந்த குலத்தில் பிறந்த அரசர்கள் பாதுகையை வணங்கி புகழோடு இருக்கார்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரி இல்லாதவாளோட நிலைமை என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் யாரை பற்றி சாய்க்கிறார் அப்படின்னா, தைத்தியாதிபானம் அசுர சிரேஷ்டர்கள், அசுரர்கள். பொதுவில் அசுரர்கள் அப்படின்னா நல்லவாளாக இருக்கிறது இல்லை. இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. விபீஷணன், பிரகலாதன், பலி இவாள்லாம் எக்ஸப்ஷன்ஸ். பட் ஜென்ரலாக அசுரர்கள் அப்படின்னா அவள் கர்விகளாகவும் பெருமாளை எதிர்க்கிறவாளாகவும் தான் இருக்கா. அப்பேற்பட்ட அசுரர்கள் நிச்சயமாக பெருமாளையும் சேவிக்க மாட்டாள். அப்படி சேவித்தாலும் பாதுகையை தலையில் சேர்த்துக்காம தான் போவாள். அதாவது பார்க்கறதுக்காக, பெருமாளை பார்க்கறதுக்காக வருவாள், சேவிக்கிறதுக்காக வருவாளான்னு தெரியாது. அப்படி வந்தாலுமே அந்த பாதுகையோட சம்பந்தத்தை ஏற்றுக்காமல் போகிறாள். அதாவது நாபியநந்தன் யதி சந்தோஷத்துடன் ஒப்புக்கொள்ளாமல் போனாள். அப்படி அவள் பாதுகையை தன்னோட சிரஸில் ஏற்றுக்காமல் போனால் பெருமாளுக்கு கோபம் வந்துடுறது. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெருமாள் என்ன பண்ணுறாராம், அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அவளோட கிரீடத்தில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து இந்த பெருமாள் நடக்கிற அந்த ரங்க விமானத்தில் படி இருக்கும் இல்லையா, அந்த படியில் கல்லாக பதிச்சுருவாராம். அப்போது பாதுகையோட சம்பந்தம் அதுங்களுக்கு ஏற்படணும் அப்படின்ட்டு, என் பாதுகையை நீ மதிக்காமல் போவியா அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாருங்கிற மாதிரியான ஒரு கவிநயம் இது. ஆனால் இதில் வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா, அந்த கிரீடத்தில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து பண்ணுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளை ஜெயிச்சுடுறாருன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த அசுரனோட கிரீடமானது இறங்கும், தலையை விட்டு இறங்கும். அப்போ தான் அதில் இருக்கிற கல்லை எடுக்க முடியும். ஆக பாதுகையை யார் ஏற்றுக்கலையோ அவளுக்கு பெருமாள் நல்ல கதி கொடுக்க மாட்டார். அப்போது அந்த என்ன ஆறுது அப்படின்னா, அந்த ரத்னங்களில் இவர் எடுத்து படியில் வச்சுடுறார். அந்த நடக்கிற இடத்துல படியில் கல்லாக பதிச்சு வச்சுட்றா அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன புரியுறது அப்படின்னா, ரத்னங்கள் படியாயிடுறது, அதாவது காலுங்கீழே வந்துடுறது, பெருமாள் அவளை அடக்கிடுறார் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஒரு பரிமாணம் கொடுக்குறார் உத்தமூர் சுவாமி. அதாவது என்ன அப்படின்னா, அசுரனோட தலையில் கிரீடத்தில் இருக்கும்போது அந்த கல்லுக்கெல்லாம் ஒரு கர்வம் இருக்குது. ஏன்னா அந்த அசுரனோட புத்தி தான் இருக்கும் இல்லையா, அதனால ஒரு கர்வம் இருக்குது. அப்போது அந்த அசுரனை ஜெயிச்சு அந்த கல்லை எடுத்து இந்த படியில் வச்ச உடனே என்ன ஆகிடுறதுதான், திருவடியோட சம்பந்தம் வந்துடுறது. அதாவது பாதுகையோட சம்பந்தம் வந்துடுறது. இந்த கல்லுக்கெல்லாம் பாதுக சம்பந்தம் வந்த உடனே அதுங்களுக்கெல்லாம் ஒரு பக்தி வந்துடுறதும். படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அதுங்களுக்கெல்லாம் ஒரு பக்தி வந்துடுறதும். எதனால், அந்த கல்லானது இப்போ பாதுகையோட சம்பந்தம் வந்துட்டதுனால, ஐயோ பாவம் அந்த அசுரன் தப்பு பண்ணால் அவனை தண்டிக்கணும், இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணிட்டு பாவம், இந்த கல்லுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி கொடுக்கலாமே, அதுக்கும் ஒரு கைங்கரியத்தை கொடுக்கலாமே, பெருமாளை தாங்கிறதுன்ற கைங்கரியத்தை அதுக்கும் வாங்கி கொடுக்கலாமேன்னு பாதுகைக்கு ஆசையம். அதனால் ஒப்புக்கொள்ளாமல் போகிறவாளை கூட அந்த கிரீடங்கள் ரங்க விமானத்திற்கு படியாயிருக்குமாறு அடைந்து உன்னை வகிக்கின்றன அப்படின்னா, அது பெருமாள் அவளை தண்டிக்கணும்னு கொடுத்ததுனால இல்லையாம், பாதுகை ஒரு காருண்யத்தினால இதுங்களுக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுப்போமே. இப்போ பெருமாளும் அதே தானே பண்ணார்.
ராவணனோட சம்பந்தம் இருக்குங்கிறதுனாலேயே விபீஷ்ணனை ஒத்துக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னான். விபீஷ்ண சரணாகதியும் போது இவன் ராவணனோட தம்பின்றதுனாலேயே ஒத்துக்கக்கூடாது அப்படின்னா, அண்ணன் நான் கெட்டவனாக இருக்கும்போது தம்பி எப்படி நல்லவனாக இருக்க முடியுன்ற கேள்வியை சுக்ரீவன் கேட்டார். பெருமாள் சிரிச்சாரம், இந்த கேள்வியை நீ கேட்குறியே அப்படின்ட்டு. வாலி வதத்துக்கு முக்கிய காரணமே அவனை வதம் பண்ணி என்னை காப்பாற்றுன்னு கேட்ட நீ சொல்கிற, அண்ணன் கெட்டவனாக இருந்தால் தம்பி மட்டும் எப்படி நல்லவனாக இருப்பான் அப்படின்னு நீ கேட்குறியேன்னு பெருமாள் சிரிச்சாராம் ஒரு நிமிஷம். அந்த மாதிரி ராவண சம்பந்தம் இருந்ததுனாலேயே விபீஷ்ணனை ஒத்துக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னான். ஆனால் பெருமாள் அதை ஒத்துக்கலை. அவன் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாதுகையும் அவளுக்கு நிகிரகமே தெரியாது அவளுக்கு. அதனால் அவள் என்ன பண்ணுறாளாம், அந்த அசுரனோட சம்மந்தப்பட்டதுக்கு பாவம் இந்த கல்லெல்லாம் என்ன தப்பு பண்ணிட்டு அதுங்களுக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுப்போமே, பெருமாளை தாங்கிற கைங்கரியத்தை கொடுப்போமேன்னு படியாக அதை படியில் பதிக்கிற கற்களாக அதை மாற்றிடுறா அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரசனையான ஒரு இதுதான் சுவாபதேசம் தான் அதில். அதாவது பெருமாள் தண்டிக்கணும்னு நினச்சா கூட அதை கூட தன்னோட காருண்யத்தினால கைங்கரியமாக மாற்றி கொடுக்குறா பாதுகை அப்படிங்கிறது தான் இதோட கருத்தாக அமையறதடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.